நாங்கள் போன பாட்காஸ்ட்டில் பேசின ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த போர், மத்திய கிழக்கில் நடக்கிற இந்த ஒட்டுமொத்த போருமே வந்து அமெரிக்காவினுடைய நலனுக்காக அல்லது தேவைக்காக நடந்த விஷயம் இல்லை. நீண்ட காலமாக நெதன்யாகு இஸ்ரேலுடைய பிரதமர் வந்து போட்டு வச்சிருந்த ஒரு மாஸ்டர் பிளான்ட ஒரு வெளிப்பாடு தான் என்கிற விஷயத்தை வந்து நாங்கள் பேசியிருந்தோம். அது இப்போது உண்மையாகி கொண்டு வருது. எப்படி உண்மையாகிட்டு வருதுன்னு சொல்லி சொன்னால் வந்து இப்போ போரை நிறுத்துறதா என்ற ஒரு பேச்சுவார்த்தை வர நேரத்தில் ட்ரம்ப்பே அதை நெதன்யாகுவோட பேசணுங்கிற விஷயத்தை கொண்டு வரார். அப்போ ட்ரம்ப் அவங்களுடைய நலனுக்காகத்தான் அந்த போரை துவக்கி இருந்தால் அவரே நெதன்யாவோட பேசணும், அவராக நிறுத்திட்டு போயிடலாம் தானே. அப்போ இதில் பொருள் வந்து இஸ்ரேலுடைய தேவைக்காக வேண்டித்தான் அமெரிக்கா இந்த போர்க்களத்துக்கு வந்திருக்குங்கிற விஷயம் வந்து வெளிப்படையாக அவங்க பேசுகிற நிலைமைக்கு வந்துட்டு, அதே நேரம் அதுக்கு வலுத்த எதிர்ப்பும் அமெரிக்காவுக்குள்ளே உருவாகி கொண்டு இருக்கு. இல்லை, அதில் அடுத்த சைடு என்னன்னு சொன்னால் ட்ரம்ப் வந்து அடிக்கடி இப்போ நான் போரை நிறுத்த மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தால் வந்து நான் நிறுத்த போறேன், ஆல்மோஸ்ட் எல்லாம் வந்து எங்கட வந்து தாக்குதல் எல்லாம் நாங்கள் நடத்தி அந்த நிறுத்துற கட்டத்துக்கு ட்ரம்ப் தள்ளப்பட்டிருக்கிறார் சொல்ல வேண்டும். அமெரிக்காவுக்குள்ள வந்த எதிர்ப்பினால் அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். அதில் அதை எப்படி சொல்லணும்னு சொன்னால், வளமையாக இப்போ வெனிசுவேலாவை நம்ம காய்ச்சி வந்தேன் லாஸ்ட் பாட்காஸ்ட்டில். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் தாக்குதல் எப்படி இருக்குதுண்டா, அதாவது அடிக்கிற தூக்குற வார, அடிக்கிற கொள்ற வார, பின்னுக்கு எதுவும் யோசிக்கிறேன். அப்போ அவங்களோட பிளான், அவங்களோட அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் எப்படி இருக்கிறேன்னு சொன்னால், இது ஒரு 2 நாளைக்கான ஒரு அடி இல்லாட்டி 3 நாளைக்கான ஒரு அட்டாக்கு தான் ரெடி ஆகி போனேன். ஈரான் கொடுத்த ட்விஸ்ட் என்னன்னு சொன்னால், பிடிச்சி இழுக்கிற இல்லை விட்றல. இவங்க ரெடி. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 2-3 நாளைக்கான ஒரு 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 ஆப்ரேஷனுக்கு ஆயத்துல்லா கொமைனியை வந்து கொலை செய்கிற, அதோட ஒரு ஈரானுக்கு ஒரு கடுமையான சேதத்தை விளைவிக்கிற, ஈரானை சரணடைய செய்கிற, இல்லாட்டி ஏதோ ஒரு மெத்தடில் வெளியில் வரணும். ஈரான் அந்த கிட்னி உருவுற மாதிரி போகக்கூடாமல் பிடிச்சிட்டு இருந்தால் அடின்னு அடிச்சுட்டு இருந்தா, இடமில்லைன்னு சொல்லி போட்டு அடிச்சுட்டு இருந்தா, நீங்கள் திடீர்னு ப்ரிப்பேர் ஆக வார புதிய கன்சீக்வன்சஸ் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கல்குலேஷன் போடணும். ஈரான் இங்கே அடித்தா நான் என்ன செய்கிறேன், அப்போ அதெல்லாம் சில வேலை கல்குலேஷன் இல்லாது இதெல்லாம் இருக்கு. அதோட ஒரு பாயிண்ட் என்னென்னா வந்து அரக்காட்சிக்கிட்டையும் வந்து அமெரிக்கன் மீடியான்னு கேள்வி கேட்குற நேரத்தில் இந்த போரில் நீங்கள் யார் வெல்லுவாங்கன்ற கேள்விக்கிற விட சொல்கிறது வந்து, நாங்களோ அமெரிக்காவோ வெல்ற மாதிரி இல்லை இந்த போர், ஆனால் நாங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜை சொல்லியிருக்கிறோம், அல்லது நாங்கள் எதை வெற்றின்னு பார்க்குறோம்னு சொல்லி சொன்னால் வந்து, இந்த இப்படியான ஒரு எதேச்சதிகாரத்தை வந்து அமெரிக்கா செய்கிற நேரத்தில் அதுக்கு நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுறோம் தானே. எவ்வளவுதான் அடித்தாலும் நாங்கள் அதுக்கு சரணடையாமல் நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணுறங்கிற மெசேஜை கொடுக்கறது தான் வந்து எங்கட வெற்றி என்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார். அதோட இன்னொரு பாயிண்ட் என்னென்றால், நீங்கள் சொன்னீங்க தானே ட்ரம்ப்புக்கு இப்போ முடிக்கிறதுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி. எனக்கு விளங்குற வாய்க்கும் ட்ரம்ப் இஸ் அ பிஸ்னஸ் மேன். ட்ரம்ப் ஒரு பக்கா பொலிட்டிஷியன் கிடையாது, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். எல்லாமே காசு 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 இல்லை, அவர் கணக்கு பார்க்க வரணும் கணக்கு. எஸ். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லிச்சினால் வந்து, இந்த போர் அவருக்கு நட்டமாக போகிறி ஒரு பக்கம். ரெண்டாவது என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் வந்து, இந்த பொருளாதார ரீதியான பாதிப்புகள் வந்து அமெரிக்கா உணர ஆரம்பிச்சிட்டு உலகம் பூராவும் பொருளாதார ரீதியான சிக்கலுக்கு போகுது. அப்போ தான் அது ட்ரம்ப்பால் உணரக்கூடியதாக இருக்குது. அதோட அவருக்கு வரும் பல நாடுகளில் இருந்து அழுத்தங்கள் போகுது அவருக்கு. இந்த பொருளாதார ரீதியாக பல நாடுகள் பாதிக்கப்பட்டது, குறிப்பாக அந்த எண்ணெய் தொடர்பாக எரிபொருட்கள். இந்த என்ன சொல்கிற, அதுக்கு ட்ரம்புக்கு ஊதி பார்த்த விஷயம் ஒன்று நடந்துச்சு, நீங்கள் கவனிக்கல தெரியல, எல்லாரும் கொஞ்சம் ஊதி பார்த்து அவன் நம்ம ஊர்வலியை ஊதி பார்க்குற மாதிரி கடைசியாக ட்ரம்புக்கு ஊதி பார்த்து அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி இப்போ ஒரு ஸ்டேபிள் ஆக்கியிருக்காங்க. பார்ப்போம் அவர் இனி நெதன்யாவோட கதைச்சி ஒரு மாதிரியா போரை முடிச்சாரண்டா சிறப்பாக இருக்கும். ஆனால் போரால் ஒவ்வொரு நாடும் எதிர்நோக்கி இருக்கிற என்ன சொல்கிற பாதிப்புகள் வந்து பெருசு. இலங்கையும் பாதிக்கப்பட்டிருக்கு. அது மூலமாக எரிபொருளுக்கான விலையும் நேற்று கூடியிருக்கிறது. எரிபொருளுக்கான விலை வந்து உலகம் பூராவும் அதிகரிச்சுட்டு வருது. சொல்கிற வகையில் வந்து சிங்கப்பூரில் அதிகரிச்சிருக்கலாம், இலங்கை ரூபாப்படி 500 ரூபாய்க்கு இந்த மாதிரி கதை சொல்கிறாங்க. கேஸ் தட்டுப்பாடு இந்தியாவில் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ உலகம் பூராகவும் அதிகரிச்சிருக்கு, அதே போல் இலங்கையிலையும் அதிகரிச்சு. ஆனால் அது வந்து இப்போ ஒரு பெரலுக்கான இது வந்து என்ன $80 வந்து போயிட்டு இருந்தது, $120 வந்து கூடிட்டு எப்போ ட்ரம்ப் வந்து நேற்று நாங்கள் எங்களோட மிஷன் வந்து ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட்டட், நாங்கள் பிபிட்ட கேட்டுட்டு நிறுத்துறதுக்கு யோசிக்கிறோம்னு சொன்னதோட திரும்ப $87 குறைஞ்சிட்டு. ஸோ அது ஒரு ஃப்ளக்சுவேட் கூடுது குறையுது. கண்ட்ரீஸ் வந்து அவங்கள்ட்ட இந்த ரிசர்வ்ஸை விட்டேன், அதனால தான் அது குறைஞ்சிருக்கு சொல்லப்படுது. அது லேட்டஸ்ட்டாக தான் குறைஞ்சது இன்றைய காலையிலன்னா சொல்லப்படுது. ஸோ அப்படியான ஒரு சிச்சுவேஷன், ஒரு பொருளாதார சிக்கல் உலகம் பூராகவும் உணரப்பட்டு கொண்டிருக்கு.